சார் இப்ப என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு தற்கொலைக்கு தூண்டினதே ரவிதான்னு சொல்ல போக அவ என்னடானா நானா இது எதுலயும் சம்பந்தப்படல சுபலட்சுமி தான் என்னை தூண்டி விட்டு இதெல்லாம் செய்ய வச்சான்னு கோர்ட்ல வாக்குமூலம் கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க. வெயிட் வெயிட் வெயிட், சுப்லட்சுமிங்கிறது யாரு? என் தங்கச்சி தான் சார். ஒரே குழப்பமா இருக்குதே. நீங்க சொல்ற பொண்ணு உங்க தங்கச்சி வீட்டுக்காரரோட ஒண்ணு விட்ட தங்கச்சி கரெக்ட் தானே? ஆமா சார், என் தங்கச்சி வீட்டுக்காரரோட சித்தப்பா பொண்ணுதான் அவ. அவங்க அப்பா அம்மா யாரும் இப்போ உயிரோட இல்ல. என் சம்பந்தி ஏதோ ஒரு கட்டத்துல அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ வைக்கணும்னு விரும்பிதான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணாரு. ஆனா துரதிருஷ்டவசமா மாப்பிள்ள சரியில்லாம போய் கல்யாணமே நின்னு போச்சு. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதால பழி ரவி மேல விழ போய் அவன் அப்படியே பழிய தூக்கி என் தங்கச்சி மேல போட பாக்குறான் சார். என் தங்கச்சி சுப்பு தான் பணம் கொடுத்து கவிதாவோட சாவுக்கு காரணம்னு அவன் கோர்ட்ல சொல்ல போறானா சார். அவன் கோர்ட்ல அப்படி சொல்ல போறான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவனே சொன்னானா? இல்ல சார், அவங்க அப்பா அம்மா ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த விஷயத்துல. தான் புள்ளைய காப்பாத்தணும்னா நடந்த தப்புக்கு அவன் காரணம் இல்ல, அவனை தூண்டி விட்ட சுப்பு தான் காரணம்னு சொல்ல சொல்லி அவங்க தான் அவனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சார். சார் நான் தெளிவா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனான்னு தெரியல. ஆனா இருங்க சார், என்ன நடந்ததுன்னு தெளிவா நான் தெரிஞ்சுக்க வேணாமா? சரி, உங்க தங்கச்சி எங்கேயாவது வேலை பார்க்கறாங்களா? இல்ல சார். ஆமா, உங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க மொத ஒய்ஃபா இல்ல உங்க தங்கச்சி மொத ஒய்ஃபா? சார் அது ஒரு பெரிய கதை சார். ஒரே நாள்ல தான் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லணும். ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு நடந்த கல்யாணமே இல்ல சார். மாப்பிள்ள திருட்டு தாலி கட்டியிருக்காரு. ஆக்சுவலா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா என் தங்கச்சியை தான் பேசி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் ஏதோ ஆவேசத்துல அந்த பொண்ணை முன்னாடி லவ் பண்ணன்னு சொல்லி அது கழுத்துலயும் தாலி கட்டிட்டார் சார். இப்ப உங்க தங்கச்சி அவரோட இருக்காங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்காங்களா? துரதிருஷ்டவசமா இங்கேயும் அங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறதே அவ பொழப்பா போச்சு சார். எப்படியாவது மாப்பிள்ளையோட தான் வாழணும், அந்த வீட்டு மருமகளா தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு அவ படாத பாடுபட்டு இருக்கா சார். இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த பையன் ரவி என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைய பார்த்திருக்கான் சார். புரியலையே, சம்பந்தம் இல்லாத ரவின்னு ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள நுழைய வேண்டிய காரணம் என்ன? ஒருவேளை அவன மாதிரி ஒருத்தனை அந்த வீட்டுக்குள்ள நுழைய வச்சு அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அதுல தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமோன்னு உங்க தங்கச்சி நினைச்சிருக்கலாம்ல? என்ன சார் நீங்க என் தங்கச்சிக்கு வக்கீலா இருந்து இந்த கேஸை நடத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே அவ மேல அபாண்டமா பழி போறீங்களே. மிஸ்டர் செல்வம், நெருப்புனா வாய் வெந்துடாது. என்ன நடந்திருக்கலாம்னு நான் யோசிச்சு பாக்குறேன். சார் நடந்தது இதுதான் சார். என் தங்கச்சி அந்த கவிதாவோட சாவுக்கு நிச்சயமா காரணமே இல்ல சார். சொல்ல போனா என் தங்கச்சிக்கு அந்த கவிதாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மாப்பிள்ளையோட சித்தப்பா பொண்ணா அவ அந்த வீட்டுக்கு வந்ததுதான் சார் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல என் தங்கச்சி அங்க இல்ல சார், அவ என் வீட்டுல தான் இருந்தா. இப்ப அவ செத்து போயிட்டான்றப்ப அவ சாவுக்கு தூண்டி விட்டு சாகுற அளவுக்கு கொண்டு போக வச்சதே என் தங்கச்சி தான்னு அந்த ரவி சொல்றான் சார். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா அவனோட வாக்கு மூலம் பெரிய பிரச்சனை ஆகும்னு தோணுது. அதனாலதான் சார் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஆல்ரைட் மிஸ்டர் செல்வம், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ரவி தான் சம்பந்தப்பட்டதை மறுக்கல. ஆனா சம்பந்தமே இல்லாத கவிதாங்கிற பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணி அவ செத்து போற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுக்கு உங்க தங்கச்சி சுப்பு தான் காரணம்னு சொன்னா நிச்சயமா ஃபர்தர் என்கொயரி இருக்கதான் செய்யும். நடந்த சம்பவம் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இம்மிடியேட்டா வரப்போற கேஸ்ல உங்க தங்கச்சி நிரபராதின்னு கூட சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் ஜாமீனாவது கிடைச்சு வெளியில வரணும்னா அந்த பையன் பேசாம இருக்கிறதா நல்லது. அதுதான் சார் முடியல. எத்தனையோ விதமா முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அவன் பேசிதான் தீருவான் போல இருக்கே. அப்போ ரொம்ப சிம்பிள், உங்க தங்கச்சியால இப்போதைக்கு வெளியில வர முடியாது. சார் என்ன சார் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? தயவு செஞ்சு என் தங்கச்சியை காப்பாத்துங்க சார். அவ எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் சார். மாப்பிள்ளைக்கு அவன் மேல நல்ல அபிப்பிராயம் வந்து 2 பேர் சேர்ந்து வாழ்வாங்கன்னு நான் ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். தயவு செஞ்சு என் நம்பிக்கையை பொய்யாக்கிடாதீங்க சார். சாரி மிஸ்டர் செல்வம், பிராக்டிக்கலா முடியக்கூடியதை மட்டும்தான் நான் பேசுவேன். நீங்க சொன்ன கேஸ் நீங்க சொன்ன விதமா தான் இருக்குன்ற பட்சத்துல இப்போதைக்கு உங்க தங்கச்சியை காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. பயங்கரமா எஃபர்ட் போட்டு பார்த்து ஏதாவது பண்ணி பார்க்கலாம், பட் அந்த அளவுக்கு ஒருத்தா என்னங்கிறது தெரியல. அப்படி நினைக்காதீங்க சார். நீங்க என்ன ஃபீஸ் கேட்டாலும் நான் கொடுத்துறேன் சார். எனக்கு என் தங்கச்சி தான் சார் முக்கியம். ப்ளீஸ் சார்.
அப்ப ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துட்டு வாங்க. ஓகேயா? சார் 5 லட்சமா? ஆமா சார். ஒருத்தன் வாக்குமூலம் கொடுக்க போறான். அவன் இப்ப ஜெயில இருக்கான். அப்படிப்பட்டவன் கொடுக்குற வாக்குமூலத்துக்கு குறைஞ்சபட்ச மரியாதைன்னு ஒன்று இருக்கு. எந்த கோர்ட்டும் ஒரு குற்றவாளியோட வாக்குமூலத்தை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தரை நிரபராதின்னு சொல்லவே சொல்லாது. ஃபர்தரா விசாரிக்க தான் ஆர்டர் போடுவாங்களே தவிர இம்மீடியட்டா உங்க தங்கச்சியை ரிலீஸ் பண்ணி அனுப்புறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அதையும் மீறி ஏதாவது பண்ணி உங்க தங்கச்சியை காப்பாற்றணும்னா அது பெரிய வேலை. நான் சொன்ன 5 லட்சங்கிறது அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி சார். கிளம்புறீங்களா? முடிஞ்சா பணத்தோட வாங்க, மேற்கொண்டு பேசலாம். சரிங்க சார், நீங்க கேட்ட 5 லட்சத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன். ஆனா என் தங்கச்சி... முதல்ல பணத்தை கொண்டு வாங்க, அப்புறம் உங்க தங்கச்சியை காப்பாத்துறத பத்தி பேசலாம். போயிட்டு வாங்க சார். வரேன் சார். மாப்ள மாப்ள வாங்க அத்தை. மாப்ள, என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்காக அந்த சுப்பு இந்த வீட்ல மறுபடியும் சேர்த்திருக்கீங்க? மாப்ள, உங்க அம்மாவோட சேர்ந்து இந்த சுப்புலட்சுமி என் வீட்டுக்கார பார்க்க வந்தா. எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுடுச்சு தெரியுமா? ஏன் மாப்ள, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? சம்பந்தி, உங்களுக்கு தெரியாதா அவ யாரு, எப்படிப்பட்டவன்னு? இப்ப பெருசா என்ன நடந்து போச்சுன்னு அவளை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் நீங்க சம்மதிச்சதாதான் சொல்றாங்க. சம்பந்தியம்மா, கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சுப்பு நான் இந்த வீட்டுல பார்த்தப்ப உங்களை விட நான் அதிகமா கோவப்பட்டவன். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்புறத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா சூர்யா தான் அவளை இங்க இருக்க சொல்லிருக்கான்னு தெரிஞ்ச அப்புறம் என்னால அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. அத்தை, சுப்பு ஒன்றும் இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டியா வரல. அவளுக்கு நான் அதுக்கு அனுமதியும் கொடுக்கல, அவளும் அதை எதிர்பார்க்கல. காயத்ரியோட ஃப்ரெண்டா அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. என்ன மாப்ள புரியாம பேசிட்டு இருக்கீங்க? காயத்ரியா அவ எப்படி பாத்துக்குவா? அவ எதுக்கு பாத்துக்கணும்னு நான் கேக்குறேன். கொலகாரனுக்கு கையில இருக்கிற கத்தி பத்தாதுன்னு துப்பாக்கி ஒன்ன சேர்த்து கொடுத்திருக்கீங்க. இத பாருங்க, இந்த மாதிரில நீங்க பேசாதீங்க. சுபு என்னங்க பண்ணா உங்களுக்கு? அந்த பொண்ணு பாவம். காயத்ரிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவ எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? காரணமே இல்லாம ஒருத்தர் மேல வெறுப்பையும் விரோதத்தையும் வளர்க்க கூடாதுமா. சம்பந்திமா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. காரணம் இல்லாம வெறுப்ப வளர்த்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. சுப்பு யாரு, எப்படிப்பட்டவன் நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் இத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலை அவளுக்கு. இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ இங்க வந்த நிமிஷத்துல இருந்து அவளோட நடவடிக்கையெல்லாம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவ யார்கிட்டயும் அனாவசியமா பேசுறதில்ல, யார் வம்புக்கும் வர்றதில்ல. குறிப்பா சூர்யா பக்கம் கூட அவ வர்றதில்ல. 24 மணி நேரமும் காயத்ரி ரூம்லயே தான் இருக்கா. அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது, மருந்து கொடுக்கறது, துணிமணி மாத்தி விடுறது, அப்படி இப்படின்னு அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. தப்பா ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே
நானே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க பதட்டப்படாதீங்க. இல்லங்க, எனக்கு இதெல்லாம் சரியா படல. என் வீட்டுக்கார பாத்துக்கிறதுக்கு நான் வேற யார வேணாலும் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நானே இருந்து என் பொண்ண பாத்துக்கிறேங்க. என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு மனுஷங்களா தெரியலையா? நாங்க காயத்ரியை ஒழுங்கா பாத்துக்கிறோம்னு அத்தனை தடவை அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கோம்ல. அதுக்கப்புறமா நீங்க இப்படி பேசினா என்னம்மா அர்த்தம்? இல்ல சமதிமா, நீங்க காயத்ரியை நல்லாதான் பாத்துக்குவீங்க. உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீங்க பத்தாதுன்னு நினைச்சு சுப்புவ சேர்த்திருக்கீங்க பாருங்க, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, நான் தான் சொல்றேன்ல, காயத்ரி குணமான உடனே சுப்பு அடுத்த நிமிஷமே அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கு நான் கேரண்டி. சும்மாறா. இங்க பாருங்க, காயத்ரிக்கு குணமாகிறது இன்னைக்கோ நாளைக்கோ, அது என்னைக்கோ, அது நமக்கு இப்போ முக்கியமே கிடையாது. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கவிதாவோட கேஸ் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கோர்ட்ல ஹியரிங்க்கு வரப்போகுது. சுப்பு அதை கண்டிப்பா அட்டன் பண்ணி தான் தீரணும். அவ கோர்ட்டுக்கு போய் கூண்டுல ஏறி நின்னுட்டான்னா நிச்சயமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே முடியாது. ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு வாரம் தான் அவ இங்க இருக்க போறாமா. அதுக்குள்ள எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நமக்குள்ள மன கஷ்டத்தை ஏற்படுத்திக்கணும்? ஒழியிட்ட விடுங்க. ஒரு வாரத்துல ஒன்னும் பெருசா தப்பு நடந்துடாது. அதுக்கு நான் பொறுப்புமா. போதுங்களா? அத்தை, அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட். காயத்ரியை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க. சுப்பு அவ கொடுத்த வாக்குப்படி ஒழுங்கா தான் இருக்கா. அவ எந்த தப்பும் பண்ணோன்னு நினைச்சாலும் அவளால அதை பண்ண முடியாது. அதை பார்த்துட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். நான் தான் சொல்றேன் அத்தை, நீங்க போய் ஃபர்ஸ்ட் மாமாவை பாருங்க. அவர் குணமான உடனே சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. எப்படி மாமா நீங்க எப்படி மாறி போனீங்க? நான் விடுதலையாகவே முடியாதுன்னு அவ்வளவு தீர்மானமா நம்புறீங்கல்ல? கோர்ட்ல நான் குற்றவாளிதான்னு முடிவு பண்ணிடுவாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? உங்களை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு மாமா. ஏன்னா நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்க போறதில்ல. இந்த கேஸ் இருந்த சுவடே தெரியாம காணாம போக போகுது. இந்த வெற்றி களிப்போட நான் வெளியில வரத்தான் போறேன். இதே வீடுதான் மாமா, நான் இங்கதான் வரப்போறேன். உங்க புள்ள சூர்யா தான் என் புருஷன். நான் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கிற கருதான் உங்க குடும்பத்து வாரிசு. நீங்க பொத்தி பொத்தி காப்பாத்த நினைக்கிறீங்களே அந்த காயத்ரி, அவ வாழ்நாள் பூரா பைத்தியமாவே தான் தெரிய போறா. இந்த சுப்பு வில்லி இல்ல மாமா, யோசிக்க தெரிஞ்சவன், புத்திய பயன்படுத்த தெரிஞ்சவன். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் கடவுள் ஒரு ஆயுதத்தை கொடுக்கறான். அந்த ஆயுதத்துக்கு பேரு புத்தி. நான் அதை தீட்டி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் மூட்டை கட்டி பீரோல எடுத்து வச்சிருக்கீங்க. மற்றவங்களுக்கும் எனக்கும் அதுதான் மாமா வித்தியாசம். நான் ஜெயிக்க போறத நீங்க பார்க்க தான் போறீங்க. அம்மா குட்டி குட்டி பாப்பா சாப்பிட்டீங்களா? என்னாச்சு? லூசு செல்லம், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. வேலை மெனக்கட்டு ஒருத்தி மாத்திரையை உரிச்சு உரிச்சு கையில எடுத்து வச்சு கொண்டு வரானா என்ன அர்த்தம்? இதை ஏண்டா இவன் நமக்கு கொடுக்காம டெய்லி கொண்டு போய் டாய்லெட்ல கொட்டுறாளேன்னு பாக்குறியா? நல்லா யோசிச்சு பாரு. கடைசி வரைக்கும் நான் இப்படி தாண்டி பண்ண போறேன். இதுல ஒரு மாத்திரை கூட உன் வயிற்றுக்குள்ள போறது இல்ல. நீ குணமாக போறதும் இல்ல.
காலம் பூரா நீ பைத்தியமாவே இருந்து தீர்க்க வேண்டியது உன்னோட விதி. ஆனா நான் உனக்கு டெய்லி சாப்பாடு ஊட்டி விட்டு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறதா சூர்யா நினைச்சிட்டு இருக்காரு. சூர்யா மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ அழாத பாப்பா. ஒரு கட்டத்துல உனக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்லைன்னு தெரிய வர்றப்போ டாக்டர் சரியில்லைன்னு பேச போறாங்க. கொடுத்த மாத்திரைக்கு வீரியம் பத்தலன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது. என்னை யாருமே சந்தேகப்பட முடியாது. ஏன்னா இந்த சுப்புவோட டிசைனே அப்படித்தான். என் சுயநலம் உன்னை பாதிக்குதுன்னா அது உன்னோட தலையெழுத்து. ஆனா நான் யாரையும் இவ்வளவு பாதிக்காம என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணுங்கிறது என்னோட ஆசை. உன் விஷயத்துல மட்டும் அது தப்பாவே போயிட்டு இருக்குன்னா சொன்னல தலையெழுத்து, அதான். அதை தவிர ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்போ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டால? ஏதோ சூர்யா மாத்திரை குடுக்கலான்னு போனேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. கூட இந்த மாத்திரை நான் கொடுக்குறேன். பரவாயில்ல. ஐயோ பரவாயில்ல சூர்யா, நானே கொடுத்துறேனே. நான் தான் கொடுக்குறேன்றல, இன்னைக்கு கொடு. வேணாம் சூர்யா, காயத்ரியை பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன். அவளுக்கு மாத்திரை கொடுக்குற நிமிஷம்தான் எனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். தயவு செஞ்சு இதுக்கு தடை போடாதீங்க சூர்யா. ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நீ தானே சொன்ன நேத்து அவளுக்கு மாத்திரை கொடுக்கும்போது உன் கையில வாந்தி எடுத்தான்னு. அதுக்காக தான் நான் சீக்கிரமா சாப்பிட்டு இப்ப மேல வந்தேன். இதோ பாரு, இனிமேல் நான் காயத்ரிக்கு மாத்திரை கொடுத்துக்கிறேன். முதல்ல கொடு. சூர்யா ப்ளீஸ் சூர்யா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத சிரமம்? நான் இங்க சும்மா தானே இருக்கேன். இதுக்காக தானே நான் இங்கேயே வந்தேன். காயத்ரியை கவனிச்சுக்கிற பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதை செய்யாம நான் இங்க சும்மா இருந்தேன்னா அப்புறம் எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடும் சூர்யா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, என் கைய பாருங்க. காயத்ரிக்காக வேண்டிக்கிட்டு நோம்பு கயிறு கட்டியிருக்கேன். தினம் தினம் இந்த மாத்திரையை உரிச்சு அவ வாய்க்குள்ள போடும் போதெல்லாம் மனசுக்குள்ள சாமிய வேண்டிப்பேன். ஒவ்வொரு மாத்திரைக்குள்ளேயும் ஆண்டவன் தன்னோட அருளை ஒரு சொட்டாவது மாத்திரையில புதைச்சு வச்சு அனுப்ப மாட்டானா? அந்த சக்தியில அவ எந்திரிச்சிட மாட்டாளா? எல்லாரையும் அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டாளான்னு பைத்திய மாதிரி இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சூர்யா, என்ன தடுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மாத்திரையை அவளுக்கு கொடுக்க விடுங்க. வாட் நான்சென்ஸ்? நான் தான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? நான் தான் வந்துட்டேன்ல, நானே கொடுக்குறேன். கொடு சூர்யா. குடு சுப்பு. போ, போய் சாப்பிடு. போன்னு சொல்றேன்ல. காயத்ரி, இப்ப மருந்து சாப்பிடலாமா? ப்ளீஸ் சாப்பிடு. காயத்ரி ப்ளீஸ். ஒரே ஒரு மாத்திரை. பாப்பாக்கு அப்புறமா கொடுக்கலாம், நீ சாப்பிடு. என்னங்க என்னங்க, ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சட்டுன்னு ஒரு நிமிஷத்துல 5 லட்சத்தை கொண்டு வா, மேற்கொண்டு பேசலான்னு வக்கீல் சொல்லிட்டாரு. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏங்க
அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்குங்க. அவ்வளோ பெரிய லாயர்லாம் பார்த்து தான் ஆகணுமா? வேற யாரையாவது பார்க்கலாமே. அப்படி இல்ல ராணி, இந்த லாயர் மனசு வச்சா கேஸ்ல இருந்து தன்னை வெளியில கொண்டு வந்துட முடியும்னு சுப மனசார நம்புறா. 1000 தான் இருந்தாலும் இது அவ வாழ்க்கை பிரச்சனை. தனக்கு எது சரியா இருக்கும், யார் சரியா இருப்பாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ காரணம் இல்லாம, அதுவும் குறிப்பா இவரை போய் பார்க்க சொல்லி அவ என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா.